ஹாய் நண்பா, ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல கிட்டத்தட்ட 22,000 காலியிடங்கள் வந்திருக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து. 10th பாஸ்ல இருந்து நீங்க என்ன படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. முழு தகவலை சொல்றேன். அதுக்கு முன்னகுட்டி ஒரு சின்ன இன்ட்ரோங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து வருடத்திற்கு ஒரு முறை லட்சக்கணக்கில் வேகன்சிஸ் வந்துகிட்டு தான் இருக்கு. ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பி என்டிபிசி, ஆர்ஆர்பி குரூப் டி இப்ப நம்ம பார்க்க போறது, அதுக்கப்புறம் ஆர்ஆர்பில ஜேஇ அண்ட் தென் ஆர்ஆர்பில ஏஎல்பி டெக்னீஷியன், ஆர்பிஎஃப்ல கான்ஸ்டபிள், இது எல்லாமே வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய வேலை வாய்ப்புகள் தான். இந்த ஜாபுக்கெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு எக்ஸாம் புக் தேவைப்படும். இந்த புக் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா இது எல்லாத்தையுமே ஒரே பிளாட்ஃபார்ம்ல நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் வந்து ஒரு லிங்க் தரேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. அமேசான் பிளாட்ஃபார்ம் மூலமா நீங்க நான் சொல்ற இந்த புக்ஸ் எல்லாத்தையுமே, உங்களுக்கு வேணுங்கிற புக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க எளிமையாவே பை பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு தெளிவா ஃபில்டர் பண்ணி கொடுத்திருக்கேன். ரயில்வே எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு ஒரு 3 புக் போதுங்க. நம்பர் 1 ரீசனிங். ரயில்வே எக்ஸாம்ல ரொம்ப முக்கியமான டாபிக் இது. கிட்டத்தட்ட 1200 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து ரீசனிங்ல கவர் பண்ணிருக்காங்க. நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ், ஜெனரல் சயின்ஸ். இந்த டாபிக்ல 7100 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணிருக்காங்க. நம்பர் 3 மேத்தமெட்டிக்ஸ். சோ மேத்தமெட்டிக்ஸ் ஆல்சோ என்டிபிசி, குரூப் டி, ஜேஇ, டெக்னீஷியன் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தேவைப்படும். சோ இதுல ஒரு 1400க்கும் அதிகமான கொஸ்டின்ஸ் இந்த ஒரு புக்ல கவர் ஆகுது. நான் சொல்றேன் இல்ல, நீங்களே செல்ஃப் ரிசர்ச் பண்ணி பாருங்க. எல்லா ரயில்வே எக்ஸாம் புக்ஸையுமே நான் வந்து ஃபில்டர் பண்ணி ஒரே லிங்க்ல வச்சிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி இப்பவே பை பண்ணிக்கோங்க. கமிங் பேக் டு த நோட்டிபிகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்ல இருந்து ஆர்ஆர்பி குரூப் டி அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல் 1 ஜாபுக்கான ஷார்ட் நோட்டீஸை டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஜனவரி 21ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி 20ஆம் தேதிக்குள்ள க்ளோஸ் பண்ற மாதிரி ஒரு ஷார்ட் நோட்டீஸை விட்டுருந்தாங்க. நம்ம யூடியூப் சேனல்ல கூட இதை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். ஆனா இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது விண்ணப்ப தேதியை வந்து மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஜனவரி 31ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல இருந்து மார்ச் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்கு. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ரயில்வே துறையில நீங்க குரூப் டி அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல் 1 கேட்டகரியில வேலைக்கு போகலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்புங்க. 10th தாண்டி நீங்க என்ன படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். 18 வயதுல இருந்து 33 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. பேசிக் பே 18,000 ரூபாய், அலவன்சஸ் ஒரு 15,000 ரூபாய் போட்டாலுமே மாத தொடக்க சம்பளமாக 30ல இருந்து 35,000 ரூபாய் வரைக்கும் நீங்க earn பண்ணலாம். சோ மொத்த வேகன்சி 22,000. இதுல நம்ம தமிழகத்திற்கு ஒரு 2,000க்கும் அதிகமான காலியிடங்கள் வந்திருக்கு. சோ நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சென்னை ரீஜனுக்கு கீழே வரும். அதாவது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ரயில்வே துறையில உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குதுங்க. நான் உங்களுக்கு ஓல்டு நோட்டிபிகேஷனை கம்பேர் பண்ணி இன்னும் நிறைய தகவலை ஷேர் பண்றேன். கடந்த முறை, அதாவது 2024 டிசம்பர் 2025 ஜனவரி மந்த்ல குரூப் டி வேலைகளுக்கான நோட்டிபிகேஷனை விட்டிருந்தாங்க. ஸோ கடந்த முறை வந்து கிட்டத்தட்ட ஒரு 32,438 காலியிடங்களை அறிவிச்சிருந்தாங்க. இதில் நம்ம தமிழகத்திற்கு மட்டும் 2,694 காலியிடங்களை அறிவிச்சிருந்தாங்க. மொத்தமாக 14 விதமான பதவிகள் இருக்கு. ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஜாப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ராக் மெயின்டனர். இதில் தான் அதிகப்படியான காலியிடங்கள். கடந்த முறை நம்ம தமிழகத்திற்கு 1,129 காலியிடங்கள். இந்த முறையும் நம்ம இந்த ட்ராக் மெயின்டனர் ஜாபுக்கு நிறைய காலியிடங்களை எதிர்பார்க்கலாம். ஸோ 14 விதமான பதவிகள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அசிஸ்டன்ட், இந்த ஹெல்ப்பர் கேட்டகரியில் தான் வரும். ட்ராக் மெயின்டனர் அப்படிங்கிறது இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் அந்த ரயில்வே ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் டெய்லி வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த வேலைகளுக்கு தான் அதிகப்படியான ஆட்கள் எப்போவுமே இருக்கும் இந்த குரூப் டி லெவல் வேலைகளில். அதை ஃபாலோ பண்ணி அசிஸ்டண்டில் ட்ராக் மிஷின் இருக்குது, அண்ட் டிஎல், அதுக்கப்புறம் ஏசி, ஒர்க் ஷாப்பில் வேலை வாய்ப்பு இருக்குது, கேரேஜில் இருக்குது, எஸ்என்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஒரு 10ஆம் வகுப்பு படித்த கேண்டிடேட்க்கு என்ன ஜாப் கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஹெல்ப்பர் கேட்டகரி வேலை வாய்ப்பு தான் இருக்கும். பட் இருந்தாலும் டிகிரி வரைக்கும் படித்தவங்களும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் சிங்கிள் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் டெஸ்ட் தான். ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும்தாங்க. அதுவும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் கரெக்டான ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த சிங்கிள் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஜாப் கிடச்சிரும். இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அடிஷ்னலாக உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கான ப்ராக்டிஸ் மட்டும்தான்.
அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ டிப்ளமோ படித்தவங்க, டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த சிங்கிள் பேப்பர் எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதனால தான் சொல்கிறேன், இது ஒரு அரசு வேலைவாய்ப்பு, குறிப்பாக மத்திய அரசாங்க வேலைவாய்ப்பு அப்படிங்கிறதுனால இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் எல்லாருமே ஒரு அப்ளிகேஷனை போட்டு ட்ரை பண்ணிடுங்க. குறைந்தபட்ச வயது 18 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சம் 33 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி கேண்டிடேட்க்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் 3 வருடங்கள் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன், பர்சன் வித் டிசபிலிட்டி எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதி நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதுமானதுங்க. 10த்தை தாண்டி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். அப்ளிகேஷன் ஃபீஸ் லைக் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்சன் வித் டிசபிலிட்டி அப்ளை பண்ணுற எல்லா பெண்கள், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் எஸ்சி எஸ்டியில் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் இவங்க எல்லாருக்குமே அப்ளிகேஷன் ஃபீஸ் 250 ரூபாய் இனிஷியலாக நீங்கள் பே பண்ணிடணும். சிபிடி எக்ஸாம் எழுதி முடித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் பே பண்ண 250 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய வகுப்புகளை சேர்ந்த ஆண்களுக்கு 500 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ், அதில் 400 ரூபாய் எக்ஸாம் எழுதி முடிச்சு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகுது. எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே இருக்குதுங்க. 38 மாவட்டங்கள் வழியாக உங்கள் சொந்த ஊர்லேயே எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணுவாங்க. ஏன்னா வேகன்சி நாடு முழுவதும் 22,000 காலிடங்கள், நம்ம தமிழகத்தில் ஒரு 10% ஆஃப் வேகன்சி கண்டிப்பாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஒரு 2,000+ காலிடங்கள் நம்ம தமிழகத்திற்கு சதர்ன் ரீஜனுக்கு கீழே வருங்க. அண்ட் தென் சிலபஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் எண்டில் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஷார்ட் நோட்டீஸ் பார்க்கக்கூடிய லிங்க்கு, அதே மாதிரி ஓல்டு நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்போவே செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய வேலை வாய்ப்பு தான். நிரந்தரமான மத்திய அரசாங்க வேலைவாய்ப்பு, அதுவும் நம்ம சொந்த ஊர்களில் இருக்கக்கூடிய ரயில்வே துறையில் நீங்கள் வேலைக்கு போகலாங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.